என் தங்கமே, நீ பல மாதங்களாக சுமந்து கொண்டிருந்த அந்த வலி சாதாரண வலி இல்லை. அது உன் உடம்பின் உள்ளே மட்டும் இருந்த ஒரு சுமை இல்லை. அது உன் மனசு, உன் மூச்சு, உன் நிம்மதி, உன் நம்பிக்கை எல்லாத்தையும் மெதுவாக தின்று கொண்டிருந்த ஒரு மறைமுக இருள். பல இரவுகளில் நீ படுக்கையில் திரும்பி திரும்பி படுத்திருக்கிறாய். வலி எங்கே ஆரம்பிக்கிறது, எங்கே முடிகிறது என்று கூட புரியாமல் கண்ணை மூடி கொண்டு அமைதியாக சுமந்து கொண்டிருக்கிறாய். சில நேரங்களில் யாரிடமும் சொல்லாமல் சிரித்தது போல நடித்திருக்கிறாய். சில நேரங்களில் நான் சரிதான் என்று சொன்னாலும் உன் உடம்பு உன்னை உள்ளே இருந்து உதவி கேட்டு அழைத்திருக்கிறது. இன்று அந்த அழைப்பு வீணாகவில்லை என் செல்லமே. இன்று அந்த வலிக்கு மேலே அருள் இறங்கியிருக்கிறது. இன்று அந்த சுமைக்கு மேலே வெளிச்சம் விழுந்திருக்கிறது. இன்று உன் உடம்பு மட்டும் அல்ல, உன் உயிரை ஓய்வெடுக்கத் தொடங்க போகிறது. ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி சொல்கிறார், நீ ஏன் இந்த வலியை இவ்வளவு நாளாக சுமந்தாய் தெரியுமா? கடவுள் உன்னை தண்டிக்கவில்லை. வாழ்க்கை உன்னை மறந்துவிடவில்லை. உன் உடம்பு உன்னிடம் கோபப்பட்டதுமில்லை. பல மாதங்களாக நீ உன் உடம்பின் சிறிய சிக்னல்களை புறக்கணித்தாய். சிறிய சோர்வு வந்தபோது ஓய்வெடுக்கவில்லை. சிறிய மன அழுத்தம் வந்தபோது அமைதியை தேர்ந்தெடுக்கவில்லை. உள்ளுக்குள் அடக்கி வைத்த கண்ணீரை வெளியே விடவில்லை. யாரிடமும் முழுமையாக சாயாமல் எல்லாவற்றையும் தனியாக சுமக்க முயன்றாய். அந்த சுமை உடம்பில் வலியாக மாறியது. அந்த அமைதியில்லாத மூச்சு தசைகளில் பிடிப்பாக மாறியது. அந்த சொல்லப்படாத பயம் நரம்புகளில் இறுக்கமாக மாறியது. அந்த கவலை இரவுகளில் நிம்மதியை களவாடியது. இன்று அந்த சுழற்சி உடைய போகிறது. ஏனென்றால் நீண்ட நாட்கள் சேமித்திருந்த அந்த வலிக்கு மேலே இன்று கருணை கையை வைத்திருக்கிறது. என் தங்கமே, நீ கவனிக்காமல் இருந்தாலும் உன் உடம்பு ஒரு அற்புதமான போராளி. அது தினமும் உன்னை தாங்கி வந்தது. நீ சோர்வாக இருந்தாலும் எழுந்து நிற்க வைத்தது. நீ மனசு உடைந்திருந்தாலும் வெளியுலகை சந்திக்க வைத்தது. நீ பயந்திருந்தாலும் முகத்தில் அமைதியை வைத்தது. நீ அழ முடியாத இரவுகளில் உன் கண்ணீருக்கு பதிலாக வலியாக மாறி உன்னை எச்சரித்தது. அந்த உடம்பை நீ இப்போது குற்றம் சொல்லக்கூடாது. அது உன்னை துரோகம் செய்யவில்லை. அது உன்னை காப்பாற்ற முயன்றது. என்னை கேள், எனக்கு ஓய்வு கொடு, எனக்கு மென்மை கொடு, என்னை பயத்தால் அல்ல அன்பால் தொடு என்று அது சொல்லிக் கொண்டே இருந்தது. இன்று நீ அந்த மொழியை புரிந்து கொள்ளத் தொடங்குகிறாய். அதனால்தான் வலி குறைய போகிறது. ஏனென்றால் ரெசிஸ்டன்ஸ் குறைகிறது, ஃபைட் குறைகிறது, செல்ஃப் அட்டாக் குறைகிறது. பாடி ஃபைனலி ஃபீல்ஸ் ஹர்ட். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி உனக்கு சொல்கிறார், சில வலிகள் மருந்தால் மட்டும் குறையாது. அவை மனதில் திறக்கப்படாத கதவுகள். திறந்தபோது தான் குறையும். நீண்ட நாட்கள் உன் இதயத்தில் இருந்த அன்ரெசால்வ் பெயின், உன்னிடம் யாரோ செய்த அநியாயம், உன் மீது நீ வைத்திருந்த அதிகமான எதிர்பார்ப்பு, மற்றவர்களை மகிழ்விக்க உன் எல்லைகளை மீறிய பழக்கம், இந்த எல்லாம் உன் உடம்பில் சைலண்ட் டென்ஷன் ஆக குடியேறியிருக்கலாம். அந்த டென்ஷன் தான் ஒரு நாள் கழுத்தில் பிடிப்பு, ஒரு நாள் முதுகில் கனத்த சுமை, ஒரு நாள் மார்பில் இறுக்கம், ஒரு நாள் வயிற்றில் கலக்கம், ஒரு நாள் தலைவில் அழுத்தம். இப்படி மாறி மாறி உன்னை துன்புறுத்தியிருக்கலாம். ஆனால் இன்று உன் ஆன்மாவுக்கு ஓர் அனுமதி கிடைக்கிறது. ரிலீஸ், சரண்டர், ரெஸ்ட், ரிசீவ். இந்த 4 வார்த்தைகள் இன்று உன் உடம்பின் உள்ளே வேலை செய்யத் தொடங்குகின்றன. என் செல்லமே, நீ இன்று முதல் முறையாக ஒரு வேறுபாட்டை உணரலாம். வலி முழுமையாக ஒரே நொடியில் மறையாமல் இருந்தாலும் அதன் தீவிரம் மாறும். அதற்கு இருந்த அதிகாரம் குறையும். அது உன்னை முழுவதுமாக கட்டுப்படுத்த முடியாது. அது முன்பு போல உன் மனதை உடனே பேனிக்கு தள்ள முடியாது. ஏனென்றால் இன்று உன் உள்ளே ஒரு புதிய உணர்வு எழுகிறது. நான் பாதுகாப்பாக இருக்கிறேன். நான் தனியாக இல்லை. என் உடம்பு என்னை எதிர்த்து இல்லை. இந்த வலி முடிவில்லாதது அல்ல. இந்த நம்பிக்கை இட்செல்ஃப் ஒரு மருந்து. அது நர்வ்ஸ் ஐ அமைதியாக்கும். அது மசில்ஸ் ஐ தளரச் செய்யும். அது பிரெத் ஐ ஆழப்படுத்தும். அது ஸ்லீப் ஐ அழைக்கும். அது அம்யூன் சக்திக்கு மீண்டும் சமநிலை தரும். இது தான் ஆன்மீகத்திலும் உண்மையிலும் ஹீலிங் எப்படி தொடங்குகிறது.
ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி சொல்கிறார், உன்னை பல மாதங்களாக வதைத்த வலி திடீரென்று குறையப் போகிறது என்றால் அது திடீர் என்று உனக்கு தோன்றும். ஆனால் ஹெவனுக்கு அது திடீர் அல்ல. நீ பல இரவுகளில் விழித்திருந்து கடவுளிடம் சொல்லாமல் அழுதாய், இது எப்போது முடியும், எனக்கு ஓய்வு வேண்டும், இந்த உடம்பை மீண்டும் லேசாக உணர வேண்டும். அந்த அமைதியான பிரார்த்தனைகள் எல்லாம் சேமிக்கப்பட்டிருந்தன. நீ நம்பிக்கையிழந்த நாட்களிலும் அவை வேலை செய்து கொண்டிருந்தன. நீ சிரிக்க முடியாத காலையிலும் அவை உன்னை சுற்றி கொண்டிருந்தன. இன்று அவை பதில் தரும் நாள். இன்று அந்த அருள் உன் உடம்பை தொடும் நாள். இன்று நீ பல மாதங்களாக சுமந்திருந்த இன்விசிபிள் வெயிட் லேசாகும் நாள். என் தங்கமே, உன் வீட்டில் யாரோ ஒருவரின் அன்பும் இந்த ஹீலிங்க்கு காரணம். யாரோ உன்னை பார்த்து அமைதியாக கவலைப்பட்டிருக்கிறார்கள். யாரோ உன் முகத்தை பார்த்து இவள் சரியா இல்லை என்று மனதில் நினைத்திருக்கிறார்கள். யாரோ உன் சாப்பாட்டை கவனித்திருக்கிறார்கள். யாரோ உன் தூக்கத்தை பார்த்திருக்கிறார்கள். யாரோ உன் அருகில் இருந்தும் எதுவும் சொல்லாமல் உனக்காக மனதில் வேண்டியிருக்கிறார்கள். அந்த சைலண்ட் கேர் மிக பெரிய சக்தி. கேர் என்பது பாடிக்கு சேஃப்டி சிக்னல். சேஃப்டி சிக்னல் வந்தால் பாடி சர்வைவல் மோட் இலிருந்து ஹீலிங் மோட்க்கு மாறும். அதனால்தான் நான் சொல்கிறேன், இன்று உன் வலி குறைவதற்கு காரணம் மருந்து மட்டும் இல்லை, டயக்னோசஸ் மட்டும் இல்லை, நேரம் மட்டும் இல்லை, அன்பு, பிரார்த்தனை, ஓய்வு, சரண்டர், இவை எல்லாம் சேர்ந்து உன் உடம்பில் புதிய கதவை திறக்கின்றன. ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி உனக்கு நினைவூட்டுகிறார், நீ வலியை பார்த்து பயந்த அளவுக்கு இப்போது உன் குணமடைவையும் நம்ப வேண்டும். பலர் ஒரு பழக்கத்தில் விழுந்து விடுகிறார்கள். வலி குறையத் தொடங்கினாலும் இது டெம்பரரி தான், மீண்டும் வரும், நான் நம்ப முடியவில்லை என்று பாடிக்கு மீண்டும் ஃபியர் மெசேஜ் அனுப்புகிறார்கள். என் செல்லமே, இன்று அந்த பழக்கத்தை உடை. வலி குறையும்போது அதை சந்தேகிக்காதே, அதை வரவேற்று ஏற்று. நன்றி என் உடம்பே, நன்றி கடவுளே, நன்றி இந்த அமைதிக்கு, நான் இதை பெறத் தயாராக இருக்கிறேன் என்று சொல். கிராட்டிடியூட் பாடிக்கு எக்ஸ்பான்ஷன் தரும், ஃபியர் பாடிக்கு கான்ட்ராக்ஷன் தரும். நீ எந்த திசையில் போக வேண்டும் என்று இப்போது தேர்வு செய். என் தங்கமே, உன் வலி குறைவதோடு உன் மனதிலும் சில மாற்றங்கள் வரும். நீ முன்னால் போல எல்லாவற்றையும் ஓவர்திங்க் செய்ய மாட்டாய். ஒரு சிம்டம் வந்தவுடன் வர்ஸ்ட் கேஸ் இமேஜினேஷன் ஓடாது. நீ உடனே பேனிக் சர்ச் செய்யாமல் ஒரு ஆழ்மூச்சு விட கற்றுக்கொள்வாய். நீ உன் உடம்பை எதிரியாக அல்ல, நண்பனாக பார்க்க ஆரம்பிப்பாய். இது பெரிய மாற்றம். இதுவே நீண்ட நாள் ஹீலிங் அடித்தளம். ஏனென்றால் உடம்பு தொடர்ந்து பயப்படுத்தப்பட்டால் மீண்டும் டென்ஷன் உருவாகும். ஆனால் உடம்பு தொடர்ந்து நம்பிக்கை பெறும்போது அது மெதுவாக பழைய வலியின் மெமரியை விட்டுவிடும். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி சொல்கிறார், இன்று முதல் உன் தினசரி வாழ்க்கையிலும் ஒரு புதிய ஒழுங்கு வர வேண்டும். அது பனிஷ்மெண்ட் ருட்டீன் அல்ல, லவிங் ருட்டீன். காலையில் எழுந்தவுடன் ஃபோன் ஐ விட முன்னால் பிரெத் ஐ கவனிப்பது, உடம்புக்கு வார்ம் வாட்டர் கொடுப்பது, வலி இருந்த இடத்தை வெறுப்பாக அல்ல மென்மையாக தொடுவது, வேகமாக வாழாமல் ரிதம் ஆக வாழ்வது, சாப்பாட்டை உடம்புக்கான அர்ப்பணிப்பாக பார்க்குவது, இரவில் அதிக சிந்தனையை விட சிறிய அமைதியை தேர்வு செய்வது, தேவையில்லாத உரையாடல்களிலிருந்து விலகுவது, உன்னை சோர்வடைய செய்கிற உறவுகளுக்கு எல்லை வைப்பது, இவை எல்லாம் சாதாரண அட்வைஸ் அல்ல. இது ஸ்பிரிச்சுவல் மெயின்டெனன்ஸ். இது கிரேஸ் ஐ நிலைநிறுத்தும் வழி. என் செல்லமே, பல மாதங்களாக நீ தாங்கிய வலி ஒரு ஆசிரியராகவும் இருந்தது. அது உனக்கு சில உண்மைகளை கற்றுக் கொடுத்தது. எல்லோருக்கும் எஸ் சொல்ல முடியாது. எல்லா சுமையையும் தனியாக சுமக்க முடியாது. உடம்பு ஓய்வு கேட்கும் போது அதை அவமதிக்க கூடாது. மனசு அழும் போது அதை மவுனப்படுத்த கூடாது. உண்மையான உறவுகள் தான் ஹீலிங் தரும். ஃபேக் கன்சர்ன் எனர்ஜி களைப்பு தரும். இந்த டிசர்ன்மெண்ட் இப்போது உன்னிடம் இருக்கிறது. அதனால் இந்த வலி வீணாகவில்லை. அது உன்னை உடைக்க வரவில்லை. அது உன்னை விழிக்கச் செய்ய வந்தது. இன்று அதன் வேலை முடிகிறது. அதனால் அது மெதுவாக விலகுகிறது. ஸ்பிரிச்சுவல்
ஏஞ்சல் நிட்டிகா தேவி உனக்கு சொல்கிறார், இன்று நீ மிரர் ஐ பார்க்கும்போது உன் கண்களில் ஒரு சாஃப்ட்னஸ் திரும்பும். பல நாட்களாக இருந்த டயர்ட் லுக் கொஞ்சம் குறையும். நீ சாப்பிடும் போது பாடி ஆம் என்று பதில் சொல்லும். நீ நடந்தால் முன்பை போல களைப்பு கத்தாது. நீ சிரித்தால் அது ஃபேக் ஆக தோன்றாது. நீ தூங்க முயன்றால் உடம்பு ஃபைட் பண்ணாமல் ஒத்துழைக்கும். இவை சிறிய சைன்ஸ் போல தோன்றலாம், ஆனால் இது பெரிய டர்னிங் பாயிண்ட். ஹீலிங் பலமுறை சத்தமில்லாமல் வருகிறது. அது டிராமாட்டிக் அனௌன்ஸ்மெண்ட் இல்லாமல் வருகிறது. அது மெதுவாக வந்து உன் வாழ்வின் திசையை மாற்றுகிறது. என் தங்கமே, நீ இப்போது உன் பாடி இடம் ஒரு வாக்குறுதி கொடு. இனி நான் உன்னை இக்னோர் செய்ய மாட்டேன். இனி நான் உன்னை பயமுறுத்த மாட்டேன். இனி நான் உன்னை தள்ளி பயன்படுத்த மாட்டேன். இனி நான் உன்னை கேட்பேன். இனி நான் உன்னை ஓய்வில் வைத்து பாதுகாப்பேன். இந்த வாவ் மிகவும் புனிதமானது, ஏனென்றால் உன் உடம்பு உன் ஆன்மாவின் வீடு. அந்த வீட்டை நீ அன்பாக நடத்தினால் அதில் மீண்டும் அமைதி குடியேறும். வலி வந்து தங்கி இருந்தாலும் அது பெர்மனன்ட் ரெசிடென்ட் ஆக இருக்க முடியாது. அன்பு வந்தால் அது வெளியேற வேண்டும். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி இறுதியாக உனக்கு இந்த அருள் வார்த்தையை அளிக்கிறார். பல மாதங்களாக உன்னை சிரமப்படுத்திய அந்த வலி இப்போது தன் பிடியை இழக்கிறது. அது உன் உடம்பின் மீது வைத்திருந்த ஆட்சியை இழக்கிறது. அது உன் மனதின் மீது வைத்திருந்த பய அச்சத்தை இழக்கிறது. அது உன் இரவுகளின் அமைதியை களவாடிய சக்தியை இழக்கிறது. இன்று உன் நரம்புகள் புதிய மென்மையை கற்கின்றன. உன் தசைகள் புதிய தளர்ச்சியை ஏற்கின்றன. உன் மூச்சு புதிய ஆழத்தை கண்டுபிடிக்கிறது. உன் இதயம் புதிய அமைதியை வரவேற்கிறது. உன் தூக்கம் உன்னை மீண்டும் அணைக்க தயாராகிறது. உன் சாப்பாடு உனக்கு சக்தியாக மாறத் தொடங்குகிறது. உன் உடம்பு உன்னிடம் நான் இன்னும் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லத் தொடங்குகிறது. உன் ஆன்மா இது முடிவடைகிறது என்று சாட்சியமாக நிற்கிறது. நீ இப்போது உடைந்து போகும் மனிதர் அல்ல, நீ மீண்டும் எழுந்து நிற்கும் உயிர். நீ வலியால் வரையறுக்கப்பட மாட்டாய். நீ பயத்தால் கட்டுப்படுத்தப்பட மாட்டாய். நீ சுமையால் நசுங்கப்பட மாட்டாய். நீ குணமடையும் பாதையில் நின்றிருக்கிறாய். உன் உடம்பு மெதுவாக இல்லை, உறுதியாக மாற்றம் காண்கிறது. உன் வலி சத்தம் குறைகிறது. உன் நிம்மதி சத்தம் அதிகரிக்கிறது. உன் உள்ளம் ஒளி பெறுகிறது. உன் உடல் ஓய்வு பெறுகிறது. உன் வாழ்க்கை மீண்டும் லேசாகிறது. இன்று முதல் அந்த பல மாதங்களின் சுமை உன்னை விட்டு வெளியேறத் தொடங்குகிறது. இன்று முதல் உன் உடம்பு நிம்மதியின் மொழியை மீண்டும் நினைவுகூரத் தொடங்குகிறது. இன்று முதல் உன் மனம் குணமடைவின் வாசலை திறக்கிறது. இன்று முதல் உன் உயிர் மீண்டும் மலரத் தொடங்குகிறது. நீ காக்கப்பட்டவள், நீ தாங்கப்பட்டவள், நீ மறக்கப்படாதவள், நீ அருளால் சுற்றப்பட்டவள். உன் வலி குறைய போகிறது மட்டும் அல்ல, உன் வாழ்வின் முழு அதிர்வு மாறப்போகிறது. உன் நாள்கள் மெதுவாக ஒளிரப் போகின்றன. உன் இரவுகள் மெதுவாக அமைதியாக போகின்றன. உன் உடம்பு மெதுவாக சிரிக்கப் போகிறது. உன் மனம் மீண்டும் நம்பப் போகிறது. உன் உள்ளம் மீண்டும் சொல்லப் போகிறது, நான் குணமடைகிறேன், நான் லேசாகிறேன், நான் பாதுகாப்பில் இருக்கிறேன், நான் அருளில் இருக்கிறேன், நான் மீண்டும் வாழத் தொடங்குகிறேன். என் தங்கமே, இப்போது நான் உனக்கு இன்னும் ஆழமாகச் சொல்லப் போகிறேன். ஏனென்றால் உன் வலி குறைவது என்பது வெறும் ஒரு சிம்டம் குறைவு அல்ல, அது ஒரு வாழ்க்கை மாற்றம். அது உன் உடம்பு உனக்கு மீண்டும் எழுதும் ஒரு புதிய கடிதம். நான் இன்னும் உன்னோடு இருக்கிறேன். நான் இன்னும் குணமடைய முடியும். நான் இன்னும் ஒளியை ஏற்க முடியும். இந்த மெசேஜ் உன் நரம்புகளின் உள்ளே, உன் மூச்சின் வழியே, உன் இரவுகளின் அமைதியில் மெதுவாக பயணம் செய்கிறது. பல மாதங்களாக உன்னை சோர்வடையச் செய்த அந்த வலி உன் உடம்பை மட்டும் அல்ல, உன் நம்பிக்கையையும் சோதித்தது. சில நேரங்களில் நீ தைரியமாக இருந்தாய், சில நேரங்களில் உடைந்து போனாய், சில நேரங்களில் நான் இதை வெல்லுவேன் என்று நினைத்தாய், சில நேரங்களில் இது என்னை விடாது என்று பயந்தாய். ஆனாலும் உன் உள்ளே இருந்த அந்த மிகச் சிறிய ஒளி அணையவில்லை. இன்று அந்த ஒளி தான் பெரிதாகிறது. இன்று அந்த ஒளி தான் உன் வலியின் மேல் வெற்றி பெறத் தொடங்குகிறது. ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி சொல்கிறார்,
உன் உடம்பு பல மாதங்களாக சர்வைவல் மோட் இல் இருந்திருக்கலாம், அதாவது அது எப்போதும் ஒரு எச்சரிக்கை நிலையில் இருந்திருக்கலாம். நீ சின்ன சத்தத்துக்கும் திடுக்கிட்டிருக்கலாம், சின்ன மாற்றத்துக்கும் மனம் பதட்டமடைந்திருக்கலாம், ஓய்வெடுக்கும்போதும் முழுமையாக ஓய்வெடுக்க முடியாமல் இருந்திருக்கலாம், படுத்தாலும் உடம்பு காட் டவுன் செய்யாமல் இருந்திருக்கலாம். இந்த ஸ்டேட் நீண்ட நாட்கள் நீண்டால் பாடி பெயின் ஒரு பழக்கமாக மாறும். மசில்ஸ் தொடர்ந்து இறுக்கமாக இருக்கும், நர்வ்ஸ் தொடர்ந்து அலர்ட் ஆக இருக்கும், டைஜஸ்டன் சீராக இருக்காது, ஸ்லீப் டீப் ஆகாது, இதயமும் மூச்சும் முழுமையாக அமைதிக்குச் செல்லாது. ஆனால் இன்று உன் உடம்பு அந்த பழைய பாதுகாப்பு நிலையை விடத் தொடங்குகிறது, ஏனென்றால் இன்று உன் உள்ளம் ஒரு உண்மையை ஏற்கிறது. அபாயம் முடிவில்லாதது அல்ல, என் உடம்பு இப்போது சேஃப் ஆக இருக்கலாம். இந்த ஒன் ஷிஃப்ட் தான் பெயின் சைக்கிள் ஐ உடைக்கிறது. என் செல்லமே, உனக்கு தெரியுமா, சில வலிகள் உடம்பில் தொடங்கியது போல தோன்றினாலும் அவை மனதில் நீண்ட நாட்கள் தங்கி இருந்த அமைதியற்ற நினைவுகளின் ஷேடோ ஆக இருக்கும். நீ ஒரு நாள் அழாமல் விழுங்கிய கண்ணீர், ஒருவரிடம் சொல்லாமல் தாங்கிய காயம், உன்னை புரிந்து கொள்ளாதவர்களின் வார்த்தைகள், நீ ஸ்ட்ராங் ஆக இரு என்ற அழுத்தம், இப்போது உடையக்கூடாது என்ற உன் உள்ள கட்டளை, இவை எல்லாம் ஒன்றாக சேர்ந்து பாடி இல் இடம் பிடிக்கும். ஷோல்டர் இல் சுமை, பேக் இல் பிடிப்பு, நெக் இல் கல் போல கனத்து உணர்வு, செஸ்ட் இல் பிரஷர், ஸ்டமக் இல் ஃப்ளட்டர், ஹெட் இல் ஃபாக். இதெல்லாம் ரேண்டம் அல்ல, இது உன் பாடி பேசும் லாங்குவேஜ். இன்று அந்த மொழியை நீ புரிந்துகொள்கிறாய், அதனால் தான் பெயின் குறைகிறது. Because being understood is healing, even for the body. ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி உனக்கு சொல்கிறார், இன்று முதல் உன் வலி குறையத் தொடங்கும். ஒவ்வொரு தருணத்தையும் சேக்ரெட் சைன் ஆக பாரு. காலை எழுந்ததும் வழக்கத்தை விட கொஞ்சம் லேசா இருந்தால் அது ஒரு சின்ன மிராக்கிள். நீ நாற்காலியில் உட்காரும் போது உடம்பு முன்பை போல சத்தம் போடாவிட்டால் அது ஒரு சின்ன மிராக்கிள். நீ மூச்சை ஆழமாக எடுத்தபோது மார்பு கொஞ்சம் திறந்த மாதிரி இருந்தால் அது ஒரு சின்ன மிராக்கிள். நீ சிரித்தபோது வலி சில நொடிகள் மறந்துவிட்டால் அது ஒரு சின்ன மிராக்கிள். இந்த லிட்டில் ஷிஃப்ட்ஸ் ஐ அண்டர்எஸ்டிமேட் பண்ணாதே. பெரிய ஹீலிங் பெரும்பாலும் ஸ்மால் சைன்ஸ் ஆகத்தான் ஆரம்பிக்கும். அதை கவனிக்கிறவர்களுக்கு அது பெரிதாகும், அதை சந்தேகிக்கிறவர்களுக்கு அது மெதுவாகும். நீ இந்த வகை மனிதராக இருக்கப் போகிறாய் என் தங்கமே. மிராக்கிள் ஐ டவுட் பண்ணுபவளா, மிராக்கிள் ஐ ரிசீவ் பண்ணுபவளா? இன்று முதல் ரிசீவ் பண்ணும் ஆன்மாவாக இரு. என் தங்கமே, உன் வலி குறையும்போது உன் பழைய பயம் சில நேரம் திரும்பி வரலாம். இது உண்மையா? இது நீடிக்குமா? மீண்டும் ஆரம்பித்துவிட்டால்? இந்த விஸ்பர்ஸ் மிகவும் பழையவை, அவை பெயின் ஐ விட பழையவை, அவை உன் நர்வஸ் சிஸ்டம் அன் பழைய பழக்கம். ஆனால் இப்போது நீ அவற்றை நம்ப வேண்டிய அவசியமில்லை. ஃபியர் வந்தால் அதனுடன் சண்டை போடாதே. ஜஸ்ட் நோட்டிஸ் இட், பிரீத், ஹேண்ட் ஆன் ஹார்ட், ஹேண்ட் ஆன் பாடி. நான் இப்போது சேஃப், இந்த தருணம் நிம்மதியானது, என் உடம்பு குணமடைய கற்றுக்கொள்கிறது, எனக்கு அவசரம் இல்லை. இந்த சென்டென்சஸ் உன் உள்ளே ஒரு புதிய பாதையை உருவாக்கும். பாடி ஹியர்ஸ் ரெப்பிட்டிஷன், அதனால் ஹீலிங் ஃப்ரேசஸ் ரிப்பீட்டட் ஆக வேண்டும். இது ஸ்பிரிச்சுவல் அஃபர்மேஷன் மட்டும் இல்லை, இது பயாலஜிக்கல் ரியஷூரன்ஸ் கூட. ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி சொல்கிறார், பல மாதங்களாக இருந்த வலி குறையும்போது சிலர் உடனே பழைய வேகத்திற்கு திரும்ப முயற்சிப்பார்கள். இப்போ நான் எல்லாத்தையும் கேட்ச் அப் பண்ணணும், நான் இவ்வளவு நாள் மிஸ் பண்ணினேன், இனி வேகமா ஓடணும். இல்லை என் செல்லமே, ஹீலிங்க்கு பின் ஓவர் காம்பன்சேஷன் டேஞ்சரஸ். நீ ஓட வேண்டியதில்லை, நீ மலர வேண்டும். ஃப்ளவர் நெவர் ரஷஸ், அது திறக்கிறது, அது சூரியனை பெறுகிறது, அது காற்றை ஏற்கிறது, அது தண்ணீரை குடிக்கிறது, அது தன் ரிதம் இல் உயிர் பெறுகிறது. அதுபோல நீயும் மெதுவாகவே திரும்ப வேண்டும். பாடிக்கு நியூ ட்ரஸ்ட் பில்ட் ஆக நேரம் தேவை. அது நீண்ட நாட்கள் காட் இல் இருந்தது, இப்போது அதை அன்போடு வழிநடத்து. என் தங்கமே, நீ இப்போது உன் நாளை ஒரு புனித ஒழுங்காக மாற்ற வேண்டும்.
காலை கண் திறந்தவுடன் உன் உடம்பை பயமோடு ஸ்கேன் செய்யாதே. ஃபர்ஸ்ட் கிராட்டிடியூட். நான் இன்னும் உயிரோடு இருக்கிறேன். என் மூச்சு ஓடுகிறது. என் உடம்பு இன்னும் என்னோடு வேலை செய்கிறது. பிறகு மெதுவான ஸ்ட்ரெச், சின்ன மூவ்மெண்ட்ஸ், வார்ம் வாட்டர், சாஃப்ட் பிரேக்ஃபாஸ்ட். ஹாஷ் நியூஸ் இல்லை, ஹாஷ் பீப்பிள் இல்லை, ரஷ் இல்லை. மிட் டே இல் பிரெத் பிரேக், ஈவினிங் இல் லைட் வாக் அல்லது அமைதியான அமர்வு, நைட் இல் டிம் லைட், சாஃப்ட் ப்ரேயர். ஃபோன் ஓவர்லோட் இல்லை, சிம்டம் ரீசர்ச் இல்லை. இந்த ரிதம் உன் ஹீலிங்க்கு ஒரு டெம்பிள் மாதிரி ஆகும். டெம்பிள் இல் எப்படி சத்தம் குறைவாக இருக்கும், அப்படியே உன் ருட்டீன் யும் நாய்ஸ் குறைவாக இருக்க வேண்டும். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி உனக்கு சொல்கிறார், உன் வலி உன்னை ஒரு பெரிய உண்மைக்கு அழைத்துச் சென்றது. பவுண்டரிஸ். நீண்ட காலமாக உன்னை சோர்வடையச் செய்தவர்கள் யார்? உன் அமைதியை கலைத்தவர்கள் யார்? உன் எனர்ஜியை குடித்தவர்கள் யார்? உன் ரெஸ்ட் ஐ மதிக்காதவர்கள் யார்? நீ இல்லை என்று சொல்லாமல் உன்னை தள்ளிச் சென்ற தருணங்கள் எவை? இவை எல்லாம் இப்போது தெளிவாகத் தெரிய ஆரம்பிக்கும். இந்த கிளாரிட்டி ஒரு கிஃப்ட். பிகாஸ் அன்ப்ரொடெக்டட் ஹார்ட் ஆஃபன் பிகம்ஸ் அன் எக்ஸாஸ்டட் பாடி. நீ இப்போது ப்ரொடெக்ட் பண்ணும் ஹார்ட் ஆக மாறும்போது பாடிக்கும் பாதுகாப்பு கிடைக்கும். எல்லை வைப்பது செல்ஃபிஷ் அல்ல, அது சேக்ரெட். அது சர்வைவல் இலிருந்து ஹீலிங்க்கு செல்லும் பாலம். என் செல்லமே, உன் உடம்பில் பெயின் மெமரி என்ற ஒன்று இருக்கும். அதாவது வலி குறைந்த பிறகும் பாடி சில நேரங்களில் பழைய பேட்டர்ன் ஐ நினைத்து அதே இடத்தில் சென்சேஷன் உருவாக்கலாம். அதை கண்டு பயப்படாதே. அது ரிலாப்ஸ் என்று அர்த்தமில்லை. பலமுறை அது நர்வஸ் சிஸ்டம் அன்னேக்கோ. நீ அதை சந்திக்கும்போது காம் ரெஸ்பான்ஸ் கொடு. நான் உன்னை பார்க்கிறேன், ஆனால் நான் பயப்பட மாட்டேன். இது கடந்து போகும். நான் இப்போது வேறு நிலையில் இருக்கிறேன். இந்த காம் விட்னஸிங் பெயின் மெமரி ஐ டிசால்வ் செய்யும். பிகாஸ் வாட் இஸ் நாட் ஃபெட் பை ஃபியர் ஸ்லோலி லூசஸ் பவர். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி சொல்கிறார், உன் ஹீலிங்க்கு உடம்பு மட்டும் போதாது, உன் சுற்றுப்புறமும் குணமடைய வேண்டும். ரூம் கிளீன் ஆகட்டும், பெட் ரெஸ்ட்ஃபுல் ஆகட்டும், ஷீட்ஸ் ஃப்ரெஷ் ஆகட்டும், விண்டோ திறந்த காற்று வரட்டும், அன்னெசசரி கிளட்டர் நீங்கட்டும், நெகட்டிவ் கன்வர்சேஷன்ஸ் குறையட்டும், கம்ப்ளைண்ட் எனர்ஜி குறையட்டும், ஸ்பிரிச்சுவல் மியூசிக் அல்லது அமைதியான சைலன்ஸ் இருக்கட்டும். ஒரு சிறிய தீபம், ஒரு சிறிய ப்ரேயர் கார்னர், ஒரு ஸ்மால் ஃப்ளவர். இவை எஸ்தெட்டிக் மட்டும் அல்ல. என்வாயர்மெண்ட் நர்வஸ் சிஸ்டம் ஐ ரெகுலேட் செய்யும். Regulated space creates regulated body. Regulated body welcomes reduced pain. என் தங்கமே, உன் வலி குறைவது உடனே எல்லோரும் புரிந்துகொள்வார்கள் என்று நினைக்காதே. சிலர், அட நல்லா இருக்கியா இப்போ, அவ்வளவு சீரியஸ் இல்ல போல என்று கேஷுவலி பேசலாம். அது உன்னை காயப்படுத்தலாம். ஏனென்றால் அவர்கள் உன் சைலண்ட் சஃபரிங் ஐ பார்க்கவில்லை. ஆனால் நீ இதை மனதில் வைக்க வேண்டாம். ஹீலிங் ஜர்னி ஐ எல்லோரும் புரிய மாட்டார்கள். சிலர் சிம்டம்ஸ் ஐ மட்டும் பார்க்கிறார்கள். சிலர் ஸ்கேன்ஸ் ஐ மட்டும் பார்க்கிறார்கள். சிலர் வெளிப்புற முகத்தை மட்டும் பார்க்கிறார்கள். ஆனாலும் உன் பாடியின் உண்மை உனக்கு தெரியும். உன் இரவுகள் உனக்கு தெரியும். உன் தியர்ஸ் உனக்கு தெரியும். உன் ரிகவரி இன் சேக்ரெட்னஸ் உனக்கு தெரியும். அதை யாரிடமும் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியமில்லை. ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி உனக்கு நினைவூட்டுகிறார், இப்போது கிராட்டிடியூட் பிராக்டிஸ் மிக முக்கியம். வலி குறைந்த ஒவ்வொரு நாளும் ஒரு நிமிடம் நின்று உன் உடம்புக்கு நன்றி சொல். இன்று நீ கொஞ்சம் லேசாக இருந்தாய். இன்று நீ எனக்கு ஒத்துழைத்தாய். இன்று நீ என்னை தாங்கினாய். இந்த சிம்பிள் தேங்க்ஸ் பாடிக்கு ட்ரஸ்ட் பாண்ட் உருவாக்கும். நீ பாடியை எதிரியாக பார்த்த காலம் முடிவடைகிறது. இப்போது பார்ட்னர்ஷிப் தொடங்குகிறது. When the body feels partnered with, it relaxes. When it relaxes, pain loses fuel. என் தங்கமே, உன் குணமடைவு ஒரு நாள் உன்னை மற்றவர்களுக்கு ஒளியாக மாற்றும். இப்போது நீ அனுபவிக்கும் இந்த பெயின் ரெடக்ஷன் டுமாரோ மற்றொருவருக்கு ஹோப் மெசேஜ் ஆகும். யாரோ ஒருவர், எனக்கு இது எப்போது குறையும் என்று அழும்போது நீ அவர்களிடம் அமைதியாக சொல்லப் போகிறாய், நான் இருந்தேன் அந்த இடத்தில், அது குறையும்.
உன் உடம்பை வெறுக்காதே, உன் பிரெத் ஐ நம்பு, உன் தியர்ஸ் ஐ அடக்காதே, உன் ரெஸ்ட் ஐ மதித்து காப்பாற்று. இதுதான் wounded healer அண்ட் காலிங். நீ உடைந்து மீண்டும் எழுந்ததால் உன் வார்த்தைகளுக்கு எடை வரும், உன் பிரசன்ஸ்க்கு மருந்து தன்மை வரும், உன் கருணைக்கு நிஜம் வரும். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி சொல்கிறார், இன்று இரவு நீ தூங்க போகும் முன் உன் கையை வலி இருந்த இடத்தில் வை. அந்த இடத்தை கர்ஸ் பண்ணாதே, அதனை ஷேம் பண்ணாதே, அதனை ஃபோர்ஸ் பண்ணாதே. ஜஸ்ட் பிளஸ் இட். இங்கே அமைதி வரட்டும், இங்கே சூடு கரையட்டும், இங்கே இருக்கு தளரட்டும், இங்கே உயிர் சுதந்திரமாக ஓடட்டும், இங்கே அருள் தங்கட்டும். இந்த blessing language உன் செல்ஸ்க்கு tenderness தரும். Many bodies are not sick only from disease. They are also tired from harshness. இப்போது harshness முடிகிறது, tenderness begins. என் செல்லமே, உன் உடம்பு மீண்டும் சிரிக்க கற்றுக்கொள்கிறது. ஆம், body can smile. அது lightness ஆக உணரப்படும். Spontaneous deep breath ஆக வரும். Appetite ஆக வரும். Warm hands ஆக வரும். Better sleep ஆக வரும். Face softness ஆக வரும். Shoulders கீழே இறங்குவது போல வரும். இந்த சைன்ஸ் ஐ செலிப்ரேட் பண்ணும். செலிப்ரேஷன் என்பது ஓவர் எக்ஸைட்மெண்ட் அல்ல, அது ரெவரன்ஸ். நான் கவனிக்கிறேன், நான் மதிக்கிறேன், நான் இதை காப்பாற்றுவேன். இந்த ஆட்டிடியூட் ஹீலிங் ஐ நிலைநிறுத்தும். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி இறுதியாக உனக்கு இந்த ஆழமான அருள் வார்த்தையை தருகிறார். பல மாதங்களாக உன்னை துரத்திய அந்த வலி இப்போது தன் வீடு இழக்கிறது. அது உன் உடம்பில் இருந்த பழைய இருண்ட அறையை இப்போது இழக்கிறது. ஏனென்றால் அந்த அறைக்குள் வெளிச்சம் நுழைந்துவிட்டது. உன் பிரெத் வெளிச்சம், உன் ரெஸ்ட் வெளிச்சம், உன் தியர்ஸ் வெளிச்சம், உன் பிரேயர் வெளிச்சம், உன்னை அன்போடு கவனித்தவர்களின் கேர் வெளிச்சம், உன் செல்ஃப் கம்பேஷன் வெளிச்சம், உன் நியூ பவுண்டரிஸ் வெளிச்சம். இந்த எல்லா வெளிச்சங்களும் சேர்ந்தபோது வலி தங்கி இருக்க முடியாது. அது மெதுவாக வெளியேறுகிறது. அது தன் சத்தத்தை இழக்கிறது. அது தன் நிழலை இழக்கிறது. அது தன் ஆட்சியை இழக்கிறது. இன்று முதல் உன் உடம்பு ஒரு போர்க்களம் இல்லை, அது ஒரு புனித நிலம். அது மீண்டும் உயிர் பெறும் தோட்டம். அது மீண்டும் மென்மை கற்றுக்கொள்ளும் ஆலயம். அது மீண்டும் அமைதி குடியேறும் வீடு. நீ இப்போது அந்த வீட்டின் காவலன். நீ அதனை அன்பால் காப்பாய், ஓய்வால் காப்பாய், மென்மையால் காப்பாய், உண்மையால் காப்பாய், பிரார்த்தனையால் காப்பாய். உன் வலி குறைய போகிறது மட்டும் அல்ல, அது உன்னை விடுவிக்கப் போகிறது. உன் மனதை விடுவிக்கப் போகிறது. உன் இரவுகளை விடுவிக்கப் போகிறது. உன் மூச்சை விடுவிக்கப் போகிறது. உன் சிரிப்பை மீட்டு கொடுக்கப் போகிறது. உன் வாழ்க்கையின் ரிதத்தை திருப்பிக் கொடுக்கப் போகிறது. நீ இப்போது பெயின் ஸ்டோரி இன் பிரிஸ்னர் இல்லை, நீ ஹீலிங் ஸ்டோரி இன் பிகினிங். நீ புரோக்கன் ரிதம் இல்லை, நீ ரிஸ்டோர்ட் ரிதம். நீ பயத்தில் சுருங்கிய உயிர் இல்லை, நீ அருளில் விரியும் உயிர். உன் உடம்பு கேட்கிறது, உன் ஆன்மா ஒத்துக்கொள்கிறது, உன் வாழ்க்கை திறக்கிறது, உன் நாள்கள் லேசாகின்றன, உன் இரவுகள் மென்மையாகின்றன, உன் உள்ளம் ஒளிர்கிறது, உன் பாதை தெளிவாகிறது. நீ மீண்டும் மலர்கிறாய், நீ மீண்டும் சுவாசிக்கிறாய், நீ மீண்டும் நம்புகிறாய், நீ மீண்டும் வாழ்கிறாய். இன்று முதல் அந்த வலி உன் பெயரை அழைக்காது. இன்று முதல் உன் உடம்பு உன் நிம்மதியின் பெயரை அழைக்கத் தொடங்குகிறது. இன்று முதல் உன் ஆன்மா மெதுவாகச் சொல்கிறது, நான் விடுபடுகிறேன், நான் குணமடைகிறேன், நான் ஒளிக்குள் செல்கிறேன், நான் அருளால் சூழப்பட்டிருக்கிறேன், நான் இனி வலியின் அடிமை இல்லை, நான் அமைதியின் பிள்ளை, நான் மீண்டும் முழுமை பெறும் உயிர்.